அகிலம் நியூஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். ஈரானில் கடும் வெப்ப அலை வீசுவதால் அரசு அலுவலகங்கள் மூடல். பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் 38 பேர் அதிரடி கைது. ஜெர்மனியில் அமெரிக்க ஏவுகணைகள் ரஷ்ய அதிபர் புதின் எச்சரிக்கை. பாகிஸ்தானில் பழங்குடியினரிடையே வெடித்த வன்முறை 36 பேர் பலி, 162 பேர் படுகாயம். குறைவான கால இடைவெளியில் பாரியளவிலான தேர்தல் நிதியை திரட்டிய கமலா ஹாரிஸ். தொடர்பான விரிவான செய்திகள். காலநிலை மாற்றம் என்பது தற்போது உலக நாடுகள் சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. அந்த வகையில் மேற்கு ஆசிய நாடான ஈரானில் கடும் வெப்ப அலை வீசுகிறது. குறிப்பாக தலைநகர் டெஹ்ரானில் 107 டிகிரி அளவுக்கு வெயில் கொளுத்தியது. இதனால் 200க்கும் மேற்பட்டோர் வெப்ப பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அதே சமயம் வெப்ப அலை காரணமாக அங்கு மின்சார நுகர்வும் பல மடங்கு அதிகரித்தது. எனவே மின்சார ஆற்றலை சேமிக்க அங்குள்ள வங்கி, அரசு அலுவலகம் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் மூடப்பட்டன. வைத்தியசாலை உள்ளிட்ட அவசர சேவை நிறுவனங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டது. மேலும் பகல் நேரங்களில் பொதுமக்கள் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் எனவும் அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேபோல் கடந்த ஆண்டு அதிக வெப்பநிலை காரணமாக 2 நாட்கள் நாடு தழுவிய விடுமுறை விடப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் கிழக்கு பகுதியில் பயங்கரவாதிகள் பதுக்கியுள்ளனர் என போலீசாருக்கு உளவு தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த நாட்டின் பயங்கரவாத ஒழிப்புத்துறையை சேர்ந்த போலீசார் அதிரடியாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இதற்காக பஞ்சாப் மாகாணம் முழுவதும் உள்ள நகரங்களில் இந்த மாதத்தில் 449 உளவு சார்ந்த சோதனைகளை நடத்தியுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக பயங்கரவாதிகள் 38 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் பலர் தெஹ்ரீக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் என்ற அமைப்பின் உறுப்பினர்கள், அல்-கொய்தா இயக்க உறுப்பினர்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட IS அமைப்பை சேர்ந்தவர்களாகவும் உள்ளனர். இந்த சோதனையில் அதிக அளவிலான வெடிகுண்டுகள், கையெறி குண்டுகள், ஆயுதங்கள், மொபைல் போன்கள், வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு கரன்சி நோட்டுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஜெர்மனியில் அமெரிக்க ஏவுகணைகள் நிலைநிறுத்தப்பட்டால் அதற்கு பதிலடி அளிக்கும் விதமாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ரஷ்ய அதிபர் புதின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வரும் 2026ஆம் ஆண்டு அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஒளியை விட வேகமாக பாயக்கூடிய ஏவுகணைகள், SM-6 ஏவுகணைகள் உள்ளிட்டவை ஜெர்மனியில் நிலைநிறுத்தப்படும் என்று இரு நாடுகளும் அண்மையில் கூட்டாக அறிவித்தன. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பை தொடர்ந்து நேட்டோ மற்றும் ஐரோப்பிய பாதுகாப்பில் அமெரிக்காவின் பொறுப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அந்நாட்டின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் நடைபெற்ற கடற்படை அணிவகுப்பு நிகழ்ச்சியில் அவர் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்ததாவது: ஜெர்மனியில் அமெரிக்க ஏவுகணை நிலைநிறுத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட்டால் அதுக்கு பதிலடி அளிக்கும் விதமாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இதுபோன்ற திட்டங்களை அமெரிக்கா அமல்படுத்தினால் ரஷ்ய கடற்படையின் திறனை அதிகரித்தல், குறுகிய மற்றும் நடுத்தர இலக்குகளை தாக்கி அளிக்கும் ஆயுதங்களை தயார் நிலையில் நிலைநிறுத்துதல் ஆகியவற்றுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட ஒருதலை பட்சமான தடையில் இருந்து ரஷ்யா விடுபட்டதாக கருதப்படும் என்று கூறினார். கடந்த 1987ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அமெரிக்க சோவிய ஒப்பந்தத்தின் கீழ் நடுத்தர தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கும் தரைவழி ஆயுதங்களை தயார் நிலையில் நிலைநிறுத்த பல ஆண்டுகளாக தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த ஒப்பந்தத்தை மீறிய ஏவுகணை சோதனைகளை ரஷ்யா மேற்கொண்டதாக குற்றம் சாட்டி அந்த ஒப்பந்தத்தில் இருந்து கடந்த 2019ஆம் ஆண்டு அமெரிக்கா வெளியேறியது. இந்நிலையில் அந்த ஆயுதங்களை தயார் நிலையில் நிலைநிறுத்த அமெரிக்காவும் ரஷ்யாவும் தயாராகி வருகின்றன. வடகிழக்கு பாகிஸ்தானில் 2 பழங்குடியின் குழுக்களிடையே வெடித்த மோதலில் 36 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
பாகிஸ்தானில் பழங்குடியினர் அதிகம் வாழும் மேல் குர்ராம் மாவட்டத்தில் உள்ள போஸ்ரோ கிராமத்தில் கடந்த 5 நாட்களாக மோதல்கள் நடந்து வருகின்றன. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லைப் பகுதியான கைபர் பதுன்காவா மாகாணத்தில் இந்த போசெரா கிராமம் அமைந்துள்ளது. போசெரா, மலிகல், தண்டர் உள்ளிட்ட கிராமங்களில் வசித்து வரும் இஸ்லாமின் ஜியா பிரிவை பின்பற்றும் பழங்குடியினருக்கும் சன்னி பிரிவை பின்பற்றும் பழங்குடியினருக்கும் இடையில் அடிக்கடி மோதல்கள் நிகழ்ந்து வந்துள்ளன. சமீபத்தில் அரசு நடத்திய பேச்சுவார்த்தை மூலம் சமாதானம் திரும்பிய நிலையில் போசேரா கிராமத்தில் கடந்த 4 நாட்கள் முன் நிலத்தகராறு காரணமாக மீண்டும் இரு குழுக்களிடையிலும் வன்முறை நிகழ்ந்துள்ளது. துப்பாக்கிகள், ராக்கெட் லான்சர்கள் என நவீன ஆயுதங்களை பயன்படுத்தி இரண்டு தரப்பும் சண்டையிட்டு வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்றிரவு மட்டும் 4 பெரிய தாக்குதல்கள் நடந்துள்ளன. இந்த தாக்குதல்களில் 36 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 162 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கான தனது பரப்புரையை தொடங்கிய ஒரு வார காலத்தில் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் தேர்தல் நிதியாக $200 மில்லியன் தொகையை திரட்டியுள்ளார். இது இலங்கை ரூபா மதிப்பில் கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் என கணக்கிடப்பட்டுள்ளது. கமலா ஹாரிஸின் பரப்புரை நிர்வாக குழுவினர் இது தொடர்பான தரவுகளை வெளியிட்டுள்ளனர். குறித்த நிதியை வழங்கியுள்ள 66% முதல் முறையாக நன்கொடை அளிப்பவர்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இது டொனால்ட் ட்ரம்புக்கு அமெரிக்காவின் மனநிலையை வெளிப்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் போட்டியிலிருந்து ஜோ பைடன் விலகியதன் பின்னர் நிதி திரட்டப்படும் அளவு அதிகரித்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதேபோல 1,70,000 தன்னார்வலர்கள் கமலா ஹாரிஸின் தேர்தல் பரப்புரைக்கு உதவ முன்வந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கமலா ஹாரிஸ் ஜனாதிபதி வேட்பாளராக பலர் ஆதரிக்க தொடங்கியதும் அமெரிக்காவின் தேர்தல் களம் தலைகளாக மாறியுள்ளது. போட்டி நிறைந்த மாகாணங்களில் மிக சொற்ப அளவிலான வாக்குகள் வித்தியாசத்தில் தேர்தலின் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படலாம் என நிபுணர்கள் கணித்துள்ளனர். பிரிட்டிஷ் பிரதம மந்திரி கெய்ர் ஸ்டார்மர் சனிக்கிழமை கத்தார் எமிர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தானியை பாரிஸில் சந்தித்தார் என்று 10 டவுனிங் ஸ்ட்ரீட் அறிக்கை கூறுகிறது. எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டார்மர் கத்தாருக்கு விஜயம் செய்த டிசம்பரில் நடந்த விவாதங்களை இரு தலைவர்களும் நினைவு கூர்ந்தனர். இரு தலைவர்களும் தற்போதுள்ள கூட்டாண்மையை குறிப்பாக கல்வி, வணிகம் மற்றும் எரிசக்தி உள்ளிட்ட பரஸ்பர வாய்ப்புகளில் கட்டியெழுப்ப உறுதியளித்தனர் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சுத்தமான எரிசக்திக்கான மாற்றம் மற்றும் வேலை வாய்ப்புகள், குறைந்த கட்டடங்கள் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றுக்கான வாய்ப்புகள் பற்றி விரிவாக விவாதிக்கப்பட்டது என்று அது மேலும் கூறியது. காசாவில் நடந்து வரும் மோதல்கள் மற்றும் குறிப்பாக அதிகரித்து வரும் இறப்பு எண்ணிக்கை மற்றும் அக்டோபர் 7 முதல் தொடரும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதில் சர்வதேச பங்காளிகளின் பங்கு குறித்தும் கூட்டத்தில் பேசப்பட்டது. காசாவில் உள்ள பாலஸ்தீனிய குழுவான கமாசுடன் போர் நிறுத்தம் மற்றும் பழைய கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க 4 கட்சி உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இஸ்ரேலிய உளவுத்துறை நிறுவனமான மொசாட்டின் தலைவர் ஞாயிற்றுக்கிழமை ரோம் வந்தடைந்ததாக செய்தி வெளியாகியுள்ளது. டேவிட் பார்னியா, CIA இயக்குனர் வில்லியம் பர்ன்ஸ், கத்தார் பிரதம மந்திரி முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானி மற்றும் எகிப்திய உளவுத்துறை தலைவர் அப்பாஸ் கமேல் ஆகியோருடன் உச்சி மாநாட்டில் சேருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கமாசுடன் ஒப்பந்தம் செய்ய இஸ்ரேல் புதுப்பிக்கப்பட்ட முன்மொழிவை வாஷிங்டனிடம் சமர்ப்பித்ததாக கூறப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மே 31 அன்று 3 கட்ட போர் நிறுத்தத்திற்கான திட்டங்களை வெளியிட்டார். மேலும் பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றன எனவும் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.